என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் என்னை சூறையாட வந்த சூரனே நாவல் பகுதி 1. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க கதைக்குள்ள போலாம். சென்னை சிபிஐ அலுவலகத்திற்குள் வந்து நின்றது அந்த கார். அதிலிருந்து கம்பீரமாக இறங்கி நடந்தான் பிறைசூடன். தன் உயர் அதிகாரியின் அறைக்குள் வந்து அவருக்கு வணக்கம் கூற பதில் வணக்கம் கூறியவர், உட்காருங்க பிறைசூடன். தன் முன் இருக்கும் இருக்கையை காண்பித்தார். அவன் அமர அவன் முன் அந்த ஃபைலை எடுத்து வைத்தார் மேலதிகாரி சிவசங்கர். அதை கையில் எடுத்தவன், என்ன கேஸ் சார் என்று கேட்டான். கொலைகேஸ். 3 மாசமா போலீஸ் விசாரணை நடத்தது. ஆனா அவங்களுக்கு இதுவரைக்கும் எந்த தடயமும் கிடைக்கல. இப்ப இது நம்ம கைக்கு வந்திருக்கு. இறந்து போனது 25 வயசு இளம்பெண், அதுவும் கல்யாண பொண்ணு. நாளைக்கு கல்யாணம் நடக்க இருக்க, இன்னைக்கு குளத்துல மூழ்கி இறந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு நீச்சல் தெரியும். அங்கதான் இது ஒரு கொலைன்னு எல்லாருக்கும் சந்தேகம் வருது. போலீஸுக்கும் சந்தேகம் வந்தது. இன்னைக்கு வரைக்கும் விசாரிக்கிறாங்க. ஆனா குற்றவாளிய கண்டுபிடிக்க முடியல. இந்த கேஸ உங்ககிட்ட ஒப்படைக்க சொல்லி நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. இந்த கேஸ நீங்க கூடிய சீக்கிரமாவே முடிச்சிடுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கு. அதனாலதான் நானும் உங்களை தேர்வு பண்ணிருக்கேன். கண்டிப்பா சார், என்னால முடிஞ்ச அளவு எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா இந்த கேஸ நான் முடிச்சிடுறேன். ரொம்ப நல்லது சார். ஃபைல நீங்க என்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமாவும் நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி தப்பா நினைக்க வேண்டாம். நான் ஃபைல பொறுமையா வாசிச்சுக்கிறேன். கொலை நடந்த லொகேஷனை கொஞ்சம் சொல்லுங்க சார் பிளீஸ். சேலம் மாவட்டம் கஞ்சமலை பக்கத்துல இருக்கிற கனகபுரி கிராமத்துல நடந்த ஒரு கொலை இது. கிராமமா? ஆமா. ஓகே சார், நான் எப்ப கிளம்பணும்? இன்னைக்கே? இப்பவே கிளம்பிடுங்க பிறைசூடன். ஓகே சார், நான் வீட்டுல போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு உடனே கிளம்பிடுறேன். கேஸ் ஃபைலை எடுத்துக்கொண்டு அவன் புறப்பட்டு விட்டான். காலை 11 மணி ஆன போது அம்மாவிடம் கூறிவிட்டு வீட்டிலிருந்து புறப்பட்டவன் இரவு 8:30 ஆன போது கனகபுரியை எட்டி இருந்தான். ஊர் எல்லையை அவன் எட்டும் போதே அவனுக்காக சிகப்பு நிற சட்டை அணிந்த இளைஞன் ஒருவன் காத்து கொண்டிருந்தான். அவன் பெயர் பெருமாள் என்று பிறைசூடனிடம் சொல்லப்பட்டது போலவே பிறைசூடனின் கார் எண் மற்றும் அவனது பெயர் பெருமாளிடமும் சொல்லப்பட்டிருந்தது. பெருமாள் தன் பைக்கில் அவனுக்கு வழிகாட்டியபடியே முன்னால் செல்ல அவனை பின்தொடர்ந்தான் பிறைசூடன். இயற்கை எழில் கொஞ்சம் அழகான ஒரு கிராமத்திற்குள் அடியெடுத்து வைத்ததும் பிறைசூடனின் மனதில் அப்படி ஒரு மகிழ்ச்சி. சிறிது நாட்கள் இந்த அழகான கிராமத்தில் தான் வசிக்க போகிறோம். ஆனாலும் அதையும் தாண்டி விரைவாக இந்த கேஸை முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் அவன் மனதில் தலை தூக்கி நின்றது. அவனுக்காக சிறு வீடு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வீட்டை அடைந்ததும் குளித்துவிட்டு வந்தவனை காத்து மணக்க மணக்க இரவு உணவு தயாராக இருந்தது. சமையல் வேலை மற்றும் பிறைசூடனின் எடுபிடி வேலை என்று அனைத்தும் பெருமாளிடம்தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. உணவு மேஜையின் முன்னால் அமர்ந்த பிறைசூடன், பெருமாள் வா, நீ என் கூட உட்கார்ந்து சாப்பிடு. இல்ல சார், நான் அப்புறமா சாப்பிடுறேன். அதெல்லாம் வேண்டாம். நீ இங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, என் கூட எப்பவுமே இருக்கணும், எல்லா இடத்துலயும் இருக்கணும். வா, வந்து உட்காரு. அதன் பிறகு பெருமாள் மறுப்பேதும் கூறவில்லை. பிறைசூடனோடு வந்து அமர்ந்தான். உண்மையிலேயே பெருமாள் நல்ல ஒரு ஷெஃப் என்று அவன் சமைத்த உணவை உண்ணும் போது பிறைசூடனுக்கு புரிந்தது. பிறைசூடனை இடையிடையே தலை உயர்த்தி பார்த்தபடியே சாப்பிட ஆரம்பித்திருந்த பெருமாள், சார், ரத்தினா கேஸ விசாரிக்க வந்த சிபிஐ ஆபீசர் நீங்கன்னு சொன்னாங்க. ரத்தினா கேஸ உங்களாலேயாவது முடிக்க முடியுமா சார்? சந்தேகத்தோடு கேட்டான் பெருமாள். மெல்ல தலை உயர்த்தி அவனை பார்த்த பிறைசூடன், ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல சார், எங்களால கூட குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல. ரத்தினாவுக்கும் சரி அவளுடைய குடும்பத்துக்கும் சரி எதிரிங்க விரோதிங்கன்னு சொல்லி யாருமே இல்ல. அதுலயும் ரத்தினா ரொம்ப தங்கமான பொண்ணு. எங்க ஸ்கூல்ல டீச்சரா வேலை பாக்குறாங்க. அதனாலதான் தன்னுடைய 2 அத்தைகளும் தன்னை மருமகன் ஆக்கிக்க போட்டி போடும் போது அதை வேடிக்கை பார்த்துட்டு ஓரமா நின்னிருந்த அத்தை ஈஸ்வரி பொண்ணான ரத்தினா போதும் தனக்கு அப்படின்னு சொல்லி உமாபதி ரத்தினாவை கல்யாணம் செஞ்சுக்க தயாராயிட்டான். ஆனா எல்லாமே கனவா போச்சு. பாவம் உமாபதி ரொம்ப உடைஞ்சு போயிட்டான். இவனிடம் பேசினால் தனக்கு தேவையான ஏதாவது விஷயங்கள் அல்லது தடயங்கள் கிடைக்கும் என்று பிறைசூடனுக்கு தோன்ற, இந்த உமாபதி எப்படி என்று கேட்டான். உமாபதியா? என்ன சார், போலீஸ் மாதிரி நீங்களும் முதல்ல உமாபதியையே சந்தேகப்படுறீங்களா? உமாபதிய சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இந்த கிராமத்திலேயே பெஸ்ட் இளைஞர்கள்னு கொஞ்சம் பேரை தேர்வு செஞ்சா அந்த இளைஞர்கள்ல முதல் இடத்துல உமாபதி தான் இருப்பான். ஓ அப்படியா? என்ன வேலை பாக்குறாரு? சேலத்துல ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேலை பாக்குறான்.
என்னுடைய ஃப்ரெண்டு தான். சின்ன வயசுல ஒன்னா படிச்சோம். எனக்கு படிப்பு ஏறல. அதுதான் இந்த மாதிரி எடுபடி வேலை, சமையல் வேலை, விவசாய வேலைன்னு ஏதேதோ பண்ணி குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்கேன். ஆக உமாபதி ரொம்ப நல்லவரு. ஆமா, அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். அதனாலதான் அவனுடைய 2வது அத்தை ராஜேஸ்வரியும் 3வது அத்தை பரமேஸ்வரியும் நீ என்னுடைய மகளை தான் கட்டிக்கணும்னு உமாபதி கிட்ட சொன்னாங்க. அது கடைசியில அந்த 2 அத்தைங்களுக்கும் இடையில கோபமா பகையா மாறி 2 பேரும் சண்டை போடவும் ஆரம்பிச்சுட்டாங்க. உங்க பொண்ணுங்க யாரையும் எனக்கு பிடிக்கல. டிகிரி கூட முடிக்காத படிக்காத முட்டாள்களை எல்லாம் எனக்கு பிடிக்காது. அவங்களை என்னுடைய மனைவியா ஆக்கிக்கவும் முடியாது. நல்லா படிச்சு டீச்சர் வேலை பாக்குற பெரிய அத்தை ஈஸ்வரி பொண்ணதான் நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். ரத்தினா தான் எனக்கு மனைவின்னு சொல்லி அவளுக்கு பரிசம் போட்டுட்டான் உமாபதி. கல்யாண ஏற்பாடுகளும் உடனே நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. உமாபதியும் ரத்னாவும் ஒன்னா ஜோடியா பைக்ல சுத்தினதை பார்த்து பொறாமப்படாத பொண்ணுங்களே இந்த கிராமத்துல கிடையாதுன்னு சொல்லலாம். அவ அந்த அளவு நல்லவன் மட்டும் இல்ல, அந்த அளவு அழகானவன். அப்படி ஒரு ஆண் அழகனை எங்க ஊர்ல பார்க்க முடியாது. யார் கண் பட்டதுன்னு தெரியல, ரத்னா குளத்துல மூழ்கி இறந்துட்டா. ஆனா ரத்னாவுக்கு நல்லா நீச்சல் தெரியும். இது கண்டிப்பா கொலைதான். ஆனா இத யாரு எப்படி செஞ்சிருப்பான்னு தான் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. சரி, மத்த 2 அத்தைங்களுடைய பொண்ணுங்க எப்படி? அத்தைங்க தான் தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டாங்களே தவிர அக்கா தங்கச்சி 3 பேருக்குள்ளயும் எந்த போட்டியும் பொறாமையும் பூசலும் இருக்கல. 3 பேரும் ஒன்னாதான் ஊர்ல சுத்தி திரிஞ்சிட்டு இருந்தாங்க. ஏன் ரத்னா குளத்துல குளிக்க ஆசைப்படுறதா சொல்லும் போது அவளுடைய துணைக்கு போன தோழிகள் 5 பேர்ல மாணிக்காவும் வைராவும் கூட இருந்தாங்க. அப்படின்னா ரத்னா தனியா குளத்துல குளிக்க போகல, இல்ல தோழிகளோட தான் போனா. ஆக 6 பேரும் ஒன்னாதான் குளிக்கிறதுக்காக குளத்துல இறங்கி இருக்காங்க. இல்ல ரத்னாவும் அவ கூட 2 தோழிகளும் மட்டும்தான் குளிக்க இறங்கி இருக்காங்க. மாணிக்கா, வைரா, அப்புறம் இன்னொரு தோழி பவிதா 3 பேரும் கரையில உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நேரம் நானும் அது வழியா போனேன். என்ன பேர் சொன்னீங்க பெருமாள்? வைராவா? ஆமா, மாணிக்கா, வைரா 2 பேருமே ரத்னாவோட 2 சித்திங்களுடைய பிள்ளைங்க. இதுல ஒரு அதிசயம் கூட இருக்கு. 3 அத்தைங்களும் விதவைங்க. அதே மாதிரிதான் 3 பேருக்கும் ஒவ்வொரு பெண் குழந்தைகள் மட்டும்தான். அப்போ உமாபதி வீட்டுல எத்தனை பிள்ளைங்க? உமாபதி வீட்டுல உமாபதியோட சேர்த்து 3 பிள்ளைங்க. உமாபதி தான் பெரியவன், சேனாபதி 2வது, பசுபதி 3வது. சேனாபதி பசுபதி அவங்க 2 பேரும் எப்படி? அவங்களும் நல்லவங்க தான், ஆனா உமாபதி அளவு கிடையாது. இதுல சேனாபதிக்கு ரத்னா மேல ஒரு காதல் இருந்தது. ஆனா அண்ணனுக்கு மனைவியாக போறவேன்னு சொல்லி தெரிஞ்சதும் அந்த ஆசைய அவன் அப்படியே மூடி மறைச்சிட்டான். இந்த விஷயம் இந்த ஊர்ல என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. உனக்கு மட்டும் எப்படி தெரியும்? ஒரு நாள் ரத்னா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும் போது அவளுக்காக ஒரு லவ் லெட்டர் எழுதி வச்சுட்டு அத அவகிட்ட குடுக்கறதுக்காக அவ பின்னாடியே நடந்து போய் படாத பாடுபட்டும் சேனாபதியால அத அவகிட்ட சேர்க்கவே முடியல. தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, உறவுக்காரங்கன்னு இப்படி நிறைய பேரு முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டே வந்துட்டே இருந்தாங்களா. கடைசி வரைக்கும் அந்த லெட்டர் அவகிட்ட கொடுக்க முடியாம கோபமா அந்த லெட்டர் அப்படியே சுருட்டி குப்பையில போட்டுட்டு போயிட்டான் சேனாபதி. அவன் பின்னாடியே வந்துட்டு இருந்தனா அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் சுருட்டி போட்ட அந்த காகிதத்தை எடுத்து பிரிச்சு வாசிக்கும் போதுதான் அது ஒரு லவ் லெட்டர்னு தெரிஞ்சது. ரத்னா மேல சேனாபதி எவ்வளவு காதலா இருக்கான்னு எனக்கு தெரிய வந்தது. அப்படின்னா ரத்னாவ சேனாபதி தான் இல்ல சார், அவளை வாழ வைக்கதான் அவன் ஆசைப்பட்டானே தவிர சாகடிக்க அவன் நினைக்கவே இல்ல. ரத்னா தனக்கு கிடைக்காட்டி கூட பரவாயில்ல, அவ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் அவன் ஆசைப்பட்டான். அந்த விஷயமும் எனக்கு தெரியும் சார். அப்படின்னா உமாபதியை தங்களுடைய மருமகன் ஆக்கிக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த 2 அத்தைங்க ஏதாவது? ஐயோ இல்ல சார், குளத்துல மூழ்கிதான் ரத்னா இறந்து போனா. ஆனா அந்த 2 அத்தைங்களுக்கும் நீச்சல் தெரியாது. அத்தைங்களுக்கு நீச்சல் தெரிய வேண்டாம், அவங்க யாரையாவது அனுப்பி. சார், அவங்க தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டாங்க, அவங்களுக்குள்ள போட்டியும் பொறாமையும் இருந்தது உண்மை. ஆனா ரத்னாவை கொல்ற அளவு அவங்க ஈவு இறக்கம் இல்லாதவங்க எல்லாம் கிடையாது. அப்புறம் ரத்னா இறந்ததுக்கு அப்புறமா உமாபதியை விட சேனாபதியை தான் அவளுடைய மரணம் ரொம்ப பாதிச்சது. அதுதான் உண்மை. அவன் இப்போ ஒரு நடைப்பிணமா வாழ்ந்துட்டு இருக்கான். வேலைக்கு போறது கூட நிப்பாட்டிட்டான். நல்ல ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தான், ஒரு பெரிய கம்பெனில மேனேஜரா. இப்போ அதையெல்லாம் விட்டுட்டு அவங்க நிலத்துல விவசாயம் பார்த்துட்டு இருக்கான். நீ சொல்றத பார்த்தா இந்த ஊர்ல இருக்கிற யாரையுமே சந்தேகப்பட முடியாது போலல இருக்கு. ஆனா கொலையில வந்துட்டா
எல்லாரையுமே சந்தேக பார்வையில தான் பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் குற்றவாளிய கண்டுபிடிக்க முடியும். எங்க என்னடானா இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே நல்லவங்க, அதுலயும் ரத்னா ஃபேமிலியில இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க அப்படி பண்ணி இருக்க மாட்டாங்க, இப்படி பண்ணி இருக்க மாட்டாங்க, அவங்களால அப்படியெல்லாம் சிந்திக்கவே முடியாது, செய்யவே முடியாது, செஞ்சிருக்கவே மாட்டாங்கன்னு நினைச்சு முதல்லயே குற்றவாளியை கண்டுபிடிக்கிற பாதைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு குற்றவாளியை தேடுறீங்க. அதனாலதான் யாராலையும் ரத்னாவை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு தான் எனக்கு தோணுது. நான் இந்த ஊருக்கு புதுசு, எனக்கு எல்லாரும் சரிசமம்தான். இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாருமே எனக்கு குற்றவாளிங்க தான். உண்மையான குற்றவாளிய நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் எல்லாரையுமே நான் குற்றவாளியா தான் பார்ப்பேன். அந்த ஒரு கண்ணோட்டத்துலதான் நான் உங்ககிட்ட கேள்வி கேட்பேன். அது யாரா இருந்தாலும் எந்த ஈவு இரக்கமும் காட்ட மாட்டேன். கேட்க வேண்டிய கேள்விய நேரடியா கேட்பேன். சரியான பதில் வராட்டி அத அவங்க வாயிலிருந்து வரவழைக்கிற வரைக்கும் நான் ஓயவும் மாட்டேன். இன்னும் 1 மாசத்துல இந்த கேஸ நான் முடிச்சே ஆகணும். கண்டிப்பா முடிச்சிடுவேன் என்று கூறியவன் வைரா என்று முணுமுணுத்தான். என்ன சார் சொன்னீங்க? வைராவா? இந்த பேர் ரொம்ப பிடிச்சு போச்சா? இல்ல இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுடைய பேர் கூட வைராதான். நீ வைரான்னு சொன்னதும் எனக்கு அந்த வைரா நினைவு வந்துருச்சு என்று கூறியவன் உணவை முடித்துக் கொண்டு எழுந்து கொண்டான். ஆனால் வைரா என்ற அந்த பெயர் மட்டும் அவன் மனதில் அலையடித்துக் கொண்டே இருந்தது. பகுதி 1 நிறைவடைந்தது. பகுதி 2 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.